பிரியமானவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த காலையில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை உபாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 6வது வசனம். டியூட்டரானமி சாப்டர் 31 verse 6. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவளுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். ஏன் பார்த்தீங்கன்னா, ஒரு மகள் ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜ், சரியா? யாருமே அதில் போகிறதுக்கு பயங்கரமாக பயப்படுவாங்க. அந்த பிரிட்ஜ் எங்கடா கீழே என்னைக்காவது விழுந்துருமா, சரியா? ஏன்னா அது கொஞ்சம் வீக்காக இருக்கிற பிரிட்ஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த மகள் எல்லாரும் பயந்து நடக்கிறாங்க. என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தில் நடக்கிறாங்க. ஆனால் இந்த மகள் நல்லா சிரித்து கொண்டு அவள் நடந்து கொண்டு இருந்தாள். ஸோ எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த மகள் அவ்வளோ சிரித்து கொண்டு நடக்கிறதுக்கு, பயம் இல்லாமல் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க அப்பா அந்த மகளுடைய கரத்தை பிடித்து கொண்டு இருந்தார். அவங்க அப்பா கரத்தை பிடிச்சிருக்கனால அந்த மகளுக்கு எந்த பயமே இல்லை. ஒருவேளை பயப்படுகிறமான சூழ்நிலை தான் அது. ஆனால் அந்த மகள் தைரியமாக நடக்கிற. அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். நீ நிறைய காரியங்களை கொடுத்து நீங்கள் பயந்துகிட்டு இருக்கலாம், என்ன நடக்குமோ எதுனால உனக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசப்பா உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறார், தைரியமா இரு, நீ ஜாலியா போ, நீ சந்தோஷமா போ, தைரியமா இரு. கர்த்தர் ஒன்றும் வாழ்க்கையில் தீங்கு அனுமதிக்க மாட்டார். அதனால தைரியமா இருங்க, எதை கொத்து கவலைப்படாதீங்க, சரியா? நம்மளால ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான இந்த கால வேலைக்காய் சோதரர் அநேக காரியங்களுக்கு இந்த பிள்ளை பயந்துகிட்டு போய் கொண்டு இருக்கலாம். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி மனதுல பயங்கரமான கலக்கங்கள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை, நீங்க எங்க கரத்தை பிடிச்சிருக்கீங்க. ஒருவேளை நாங்க பிடிச்சிருந்தா கூட விட்டுருவோம், ஆனா நாங்க பிடிக்கலான்ற நீங்க எங்க கரத்தை பிடிச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கத்தா அற்புதமாய் சேஃபா நடத்துங்க, ஒரு குறைவில்லாம நடத்துங்க. இதனாலே கத்தாவே அவருடைய போக்கில் மரத்தில் தேவனுடைய கரம் பாதுகாத்துக் கொள்ளட்டும். வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே கத்தாவே இந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அப்பத்தி தண்ணீர் எண்ணியமாக ஒரு குறைவில்லாமல் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் ஒரு நிறைவை பார்க்கட்டும். சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க, திருச்சபை ஆசீர்வதிங்க. கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. அநேக சுகம் பெறட்டும், அநேக ரட்சிப்புக்கு ஆண்டவர் அநேக வழிகள் திறக்கப்படுவதா மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த திருச்சபை கட்டுகிற காரியத்துல இருக்க எல்லா தடைகளை நீக்கப்படுங்க. தேவையெல்லாம் சந்திங்க, ஒரு குறைவில்லாம நடத்துங்க. மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, சரியா? God bless you.